Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கான எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்ற கேள்விகளை எழுப்புறாங்க. ஸோ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும், தமிழகத்துக்கான உட்கட்டமைப்பை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருந்த நிலையில் அதற்கான அறிவிப்புகள் பெரிதாக இருப்பதாக தென்படவில்லை. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட்ல தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதாவது மெட்ரோ ரயில் திட்டங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு வசதியாக இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அந்த அர்பன் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருநகர கட்டமைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தனி நபருடைய வாகனங்களால தான் நிறைந்துள்ளன. நம்மளுடைய கார்ஸ், நம்மளுடைய டூ வீலர்ஸ் அப்படின்னு. இது இப்போ நீங்கள் சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் நம்ம பார்க்கும்போது அவர்கள் முழுக்க முழுக்க பொது டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்தை நம்பி தான் அந்த நாடே இருக்கு. அங்கே சிங்கப்பூர்லலாம் கார் வாங்கினோன்னா நமக்கு பர்மிஷன், அரசாங்கத்துடைய பர்மிஷன் வேண்டி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த டிராஃபிக் சிஸ்டம் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு 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 தனிநபர் வீட்லேயே 3-4 கார்கள் வைத்து கொள்ளலாம். இதெல்லாமே நம்ம அர்பன் மொபிலிட்டியில் ஜாம் பண்ணக்கூடிய விஷயம்தான். இது டிராஃபிக் ஜாம் நம்ம டிராஃபிக் ஜாமை பிளேம் பண்ண முடியாது. நம்மளும் அந்த பார்ட் ஆஃப் டிராஃபிக் ஜாம் தான், நம்மளும் அதை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது இந்தியா போன்ற நாடுகளில் நகரங்கள், மாநகரங்கள் மட்டும் இல்லை, சின்ன துணை நகரம், இப்போ சிறிய நகரம், இப்போ மதுரை போன்ற நகரங்களில் வேற மாநிலங்கள்ல சிறு நகரங்களுக்கு வருவது தான் சரி. அது ஒரே நேரத்தில் எல்லா நகரங்கள்லையும் பண்ண முடியாது. ஏன்னா அதற்கு உண்டான பணம் வேணும், ரெவென்யூ நமக்கு வேணும். அந்த அளவுக்கு நமக்கு பண வருவாய் இருக்கணும். அந்த திட்டங்கள் செயல்படுத்த அளவில், ஏன்னா இது மாநிலத்திற்கும் அது பங்களிப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது மத்திய அரசு, மாநில அரசினுடைய கூட்டு முயற்சியாக பார்க்கணும். அதனால இது பட்ஜெட்ல தான் இது தமிழ்நாடுக்கு உண்டான இந்த மெட்ரோ ரயில் அறிவிப்புகள் வரணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி, அதாவது மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான். இப்போ சென்னையில் பல இடங்கள்ல பல ஃபேஸஸ்ல நடந்து கொண்டிருக்கு. இப்போ கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்களுக்கெல்லாம் வரக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்கு. ஸோ அதில் ஆந்திரா பீகாருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படின்ற விமர்சனங்கள் எழுதுது. ஏன்னா ஆந்திரா இப்போ தெலுங்கு தேசம் உடைய கட்சி இருக்கு, அப்புறம் கூட்டணியில அங்கே ஆந்திரால இதில் பீகார்ல ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய பங்களிப்பு மத்திய அரசுல இருக்கு. அதனால சில விஷயங்கள் பட்ஜெட்ல அரசியல் இருக்கத்தான் செய்யும். அது முழுக்க முழுக்க பொருளாதாரமா பார்க்கவும் முடியாது. ஏன்னா இது கூட்டணி. அதுதான் சொல்றேன், இந்த பட்ஜெட் பொறுத்த அளவில் ஒரு வித்தியாசமான பட்ஜெட். 10 ஆண்டுகளாக முழு மெஜாரிட்டியோட கொடுக்கப்பட்ட பட்ஜெட். கடந்த 2014 24 இன்டரிம் பட்ஜெட் வரைக்கும். இப்போ இந்த பட்ஜெட் ஒரு கூட்டணி அரசாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்குண்டான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பட்ஜெட்டை பொறுத்தளவில் இது முழுக்க முழுக்க பொருளாதாரம் மட்டுமே இல்லை, இது அரசியலும் கலப்பும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஆந்திரா ஏற்கனவே அந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பு அந்தஸ்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே அருண்ஜேட்லி அப்போ நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு, ஜம்மு காஷ்மீர் போன்ற ஒரு அசாதாரண மாநிலங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். நார்மலான இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கிடையாது. பட் அதற்கு இணையான நிதி ஆதாரம் கொடுக்குறோம் எல்லாம் கடந்த காலங்களில் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பட்ஜெட்ல ஆந்திரா, பீகார் முழுக்க முழுக்க அவர்களுடைய பங்களிப்பு தான். அந்த கூட்டணி அரசினுடைய அந்த கட்டுப்பாடுகள் இருக்கும். அதனால அதை நம்ம பெரிய விஷயமா சொல்ல முடியாது. அவர்களுக்கு அந்த பவர் இருக்கு, அந்த நெகோசியேஷன் பவர் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல. அதனால அவர்களுக்கு அதிகமான திட்டங்கள் பெறுவதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நிச்சயமா சார். ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகளுக்கான பட்ஜெட், இது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பட்ஜெட் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா இந்த வேலையில்லா திண்டாட்ட திட்டத்துக்கு, விலைவாசி உயர்வுக்கு இந்த பட்ஜெட்ல தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ விலைவாசிங்கிறது ஓரளவு கட்டுக்குள்ளதான் இருக்கு. நான் ரொம்ப கட்டுக்கடங்காம இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு உலக நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது கோவிட் காலத்திற்கு பிறகு நம்மளுடைய விலைவாசி ரொம்பவே கட்டுக்குள்ள இருக்கு. முக்கியமாக போர் சூழல் ஏற்பட்டது. அதாவது யுக்ரைன், ரஷ்யா, அப்புறம் இப்போ அந்த இஸ்ரேல், ரெட்சியில அங்கே இருக்கக்கூடிய அந்த கேனல், அங்கேருந்து வரக்கூடிய அந்த சப்ளைஸ்ல ப்ராப்ளம் இருந்தது. நமக்கு ஒரு சாதுரியமாக நம்ம ரஷ்யாவிலேருந்து ஆயில் குறைந்த விலையில இறக்குமதி பண்ணோம். ஸோ இது போன்ற விஷயங்கள்ல ஓரளவுக்கு நமக்கு விலைவாசி அப்படிங்கிறது கட்டுக்குள் தான் இருக்கு. அதுவும் மோரோவர் பொருளாதாரம், இந்தியா ஒரு அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரம். அந்த ஒரு அதிவேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்துல இன்ஃப்ளேஷன் ரொம்ப குறைவாக இருக்காது, அதிகமாகவும் இருக்காது, ஒரு மிதமான நிலையில இருந்து கொண்டு இருக்கும்.
அது என்ன குறிக்குது அப்படின்னா வாங்கும் திறன் இருக்கு பொருளாதாரத்துல அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இன்ஃப்ளேஷன், அதுலனா விலைவாசி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த அதை நம்ம பார்க்கும்பொழுது இப்போ விலைவாசி கட்டுக்குள் தான் இருக்கு. இன்னும் குறையும் பட்சத்தில் வட்டி விகிதம் இன்னும் மேலும் குறையலாம். ஸோ அது இன்னும் அடுத்த கட்டம், இன்னும் அந்த கட்டத்துக்கு நம்ம நகரல. ஸோ அது ஒரு கட்டத்தில் இருக்கு. இன்னொன்று நம்ம பார்க்கும்போது வேலைகள் அப்படிங்கிறது இப்போ நேத்திக்கு பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்தோம். 2 கிராஜுவேட்ஸுக்கு ஒரு கிராஜுவேட், அதாவது பட்டதாரி, 2 பட்டதாரிகளுக்கு ஒரு பட்டதாரி அவருக்கு வேலை பெறக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இந்தியாவை பொறுத்த அளவில் வேலை வாய்ப்புகளுக்கு பிரச்சனை இல்லை, வேலை வாய்ப்புகள் உருவாகி கொண்டு தான் இருக்கு. பட் அதற்கேற்ற நமக்கு அடித்தளம் இல்லை, அதற்கேற்ற அந்த கிராஜுவேட்ஸ் அந்த வேலைகளுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது நானே பலமுறை கண்கூடாக பார்த்துருக்கிறேன். நான் பல இடங்களுக்கு போய் பல கல்லூரிகளுக்கெல்லாம் நான் போகும்பொழுது நானே பார்த்துருக்கிறேன். அந்த படிப்புக்கும் அந்த 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 ஸ்கில் செட்டுக்கும் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது எனக்கே தெரியும். அதாவது வெளியில் அவங்க படிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சவால் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால வேலை வாய்ப்புகள் பொறுத்தளவில் ஒன்று, கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு தொழில்துறை, தொழில் வளர்ச்சி இதுதான் ரொம்ப முக்கியமாக. இப்போ நிறைய முதலீடுகள் வந்து கொண்டிருக்க நாட்டில் நம்மளுடைய உட்கட்டமைப்பு அதிகப்படுத்தும் போது இன்னும் மேலும் முதலீடுகள், இப்போ டெஸ்லா போன்ற நிறுவனம், இந்த எலான் மஸ்கோட நிறுவனம் எல்லாம் இந்தியாவில் வரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதற்குண்டான சூழல் இருக்கு. அது போன்ற நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வரும்போது இப்போ தூத்துக்குடியில் ஒரு வியட்நாம் கம்பெனி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஒன்று போட போகிறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்பொழுது இது மாநிலங்களுடைய பங்களிப்பும் இருக்கு. மாநிலங்களும் அதற்குண்டான வேலை வாய்ப்புகளை, இப்போ ஒரு அந்நிய முதலீடு இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா அவர்கள் இந்தியாவை பார்த்து விட்டு உள்ளே வருவார்கள். பட் இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது எந்த மாநிலம் அப்படிங்கறத அவங்க சூஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான டைம் ஆகும். Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.